யோவான் 15 2வது வசனத்தை வாசிங்க. என்னில் கனி கூடாதிருக்கிற கொடி எதுவோ அதை அவர் அறுத்து போடுகிறார். கனி கொடுக்கிற கொடி எதுவோ அதை சுத்தம் பண்ணுகிறார். இரண்டாவதாக சொல்லுகிறேன், முதலாவது பிரேயர் இஸ் எ கிஃப்ட். ஜெபம் தேவன் தந்த பரிசு. இரண்டாவது, ஜெபம் தேவன் நம்மை சுத்தம் செய்கிற இடம். சுத்தம் செய்கிற இடம். ஹல்லேலூயா. பாஸ்டர், இப்போ தானே ஜெபத்தில் நல்ல மனசு இருக்கதெல்லாம் ஊட்டலாங்கிறீங்க, திடீர்னு பார்த்தா ஜெபம் நம்மை சுத்தம் செய்யும்னா எல்லாமே ஜெபத்தில் இருக்கிறது. ஆண்டவர் சொல்லுகிறார், கனி கொடுக்கிற செடி எதுவோ அதை அவர் சுத்தம் செய்கிறார். எதற்காக சுத்தம் செய்கிறார்? இன்னும் கனி கொடுப்பதற்காக. இன்னும் கனி கொடுப்பதற்காக. ஒரு தங்கம் இருக்கிறது என்றால் பொன் எப்பொழுது சுத்தமாக இருக்குன்னா, அக்கினியில் வைக்கும் பொழுது அதில் உள்ள தேவையில்லாத எல்லாவற்றையும் என்ன பண்ணிடும் அப்படின்னா இதாயிடும். ஹீட் கூட கூட நெருப்பில் வைக்க வைக்க மற்ற எல்லா கழிவுகளும் வெளியே போயிடும். சுத்தமான பொன் மட்டும்தான் இருக்கும். எதற்காக அக்கினியில் புடமிடப்படுகிறது? சுத்தமாக மாறுவதற்காக, பியூர் கோல்டாக மாறுவதற்காக. அப்போ தேவன் ஜெபத்தில் என்ன செய்கிறார்? நம்முடைய வாழ்க்கையில் தேவனுக்கு பிரியமில்லாமல் இருக்கிற எல்லாவற்றையும் என்ன பண்ணுறாரா? செதுக்குகிறார். இதெல்லாம் வாழ்க்கையில் தேவையில்லாமல் இருக்குது. கோபங்கள், நிறைய பேர் சொல்லுவாங்க, பாஸ்டர் இந்த கோபத்தை மட்டும் என்ன பண்ண முடியல, அடக்கவே முடியலை. ஏதாச்சும் பண்ணிடுறாங்க, உடனே கோபம் வந்துடுது. அந்த கோபத்தில் என்ன அறியாமல் ஏதாவது பண்ணிடுறேன்னு சொல்கிறோம். அல்லது இவங்களை மட்டும் என்னால் மன்னிக்கவே முடியாது பாஸ்டர், என்ன ஆனாலும் சரி அவங்க இப்படி பண்ணதை என்னால் மன்னிக்கவே முடியாது. இதுக்கெல்லாம் காரணம் என்னென்னா, ஜெபத்தில் நம்மை சுத்தம் செய்வதற்கு நேரம் கொடுக்கவில்லை. ஜெபம் இல்லை. ஜெபம் இருந்தால் தேவன் நம்மை செதுக்கி கொண்டே இருப்பார். நம்மை செதுக்கி கொண்டே இருப்பார். அதுக்காக எல்லாரும் சுத்தமாக இருக்கிறோமா? இல்லை, தேவன் சுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். அவசரத்தில் ஏதாவது வார்த்தையில் விடுறோமா, பாஸ்டர் அதை ஒன்றும் செய்ய முடியாது, அந்த டைமில் வந்துடும், அதுக்கப்புறம் மன்னிப்பு கேட்டேன். இல்லை, தேவன் ஜெபத்தில் நம்மை சுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். நமக்குள்ளே இருக்கக்கூடிய ஈகோ, நமக்குள்ளே இருக்கக்கூடிய வெறுப்புகள், கசப்புகள், வைராக்கியங்கள், பொறாமைகள் எல்லாவற்றையும் ஜெபத்தில் தேவன் சுத்தம் பண்ணி கொண்டே இருப்பார். அதற்கு முதலாவது நாம் ஜெபிக்க வேண்டும். இதெல்லாம் என்னால் செய்ய முடியலன்னா ஜெபத்தில் நேரம் செலவழியுங்கள், செய்ய முடியும். பாஸ்டர் அவங்ககிட்ட அன்பே செலுத்த முடியல, ஜெபத்தில் நேரம் செலவழியுங்கள், அன்பு செலுத்த முடியும். பாஸ்டர் என் கணவரை மன்னிக்கவே முடியல, ஜெபத்தில் நேரம் செலவழியுங்கள், மன்னிக்க முடியும். எல்லாவற்றிற்கும் அடிப்படை ஜெபம்தான். ஜெபத்தில் தான் அவர் நம்மை சுத்தம் செய்கிறார், உருவாக்குகிறார். தேவன் நம்மை உருவாக்குகிறார். அதற்கு நாம் நேரம் கொடுக்க வேண்டும், அதற்கு இடம் கொடுக்க வேண்டும்.